இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பிடை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாரதியார் கவிதைகளில் சக்தியை பற்றி எவ்வளவு சொல்லியிருக்கார், என்னவெல்லாம் சொல்லியிருக்கார். சைவ சித்தாந்த கருத்துக்கள் தான். அதை அவருடைய நடையில் எவ்வளவு விரிவாக சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த சக்தின்ற தலைப்பையே பல தலைப்புகளில் காளியை பற்றி சொல்லியிருக்காரு, சிவசக்தியை சொல்லியிருக்காரு, எல்லாம் ஓம் சக்தின்னு சொல்லியிருக்காரு, பராசக்தின்னு சொல்லியிருக்காரு, சக்தி கூத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு, சக்தி புகழ்னு சொல்லியிருக்காரு, சிவசக்தி புகழ்னு சொல்லியிருக்காரு, சக்தி விளக்கம்னு சொல்லியிருக்காரு, சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சக்தி திருப்புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மகாசக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி காளியாகவும் சக்தியாகவும் மகாசக்தி பஞ்சகம், மகாசக்தி வாழ்த்து, இது மாதிரி காளிக்கு சமர்ப்பணம், ஹே காளி, இப்படி பல தலைப்புகளில் மகா காளியின் புகழ், இப்படி முத்துமாரி, தேசமுத்துமாரி, இப்படி அம்பிகையை பல முறை பல வடிவங்களில் அவர் வணங்கி பராசக்தியை பற்றி உயர்வாக சொல்கிறார். சரஸ்வதியை பற்றியும் அதே மாதிரி வெள்ளை தாமரை பூவினில் இருப்பாள் அப்படின்னு, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். சக்தி எங்கெங்கே, சரஸ்வதி எங்கெங்கே வாசம் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் அந்த பாடலில் மிக அழகாக எடுத்து காட்டுவார். அதே மாதிரி இந்த எல்லா பாடல்கள்லையும் சக்தியை பற்றி அவ்வளவு விளக்கமாக சொல்கிறார். நம்ம ஒரு பாடல் இந்த பதிவில் எடுத்துக்கிறோம். சக்தி அப்படின்னா அவள் என்னெல்லாம் பண்ணுவா, நமக்கு அவளால் என்ன நன்மை, இது மாதிரி அந்த பாடலில் மிக அருமையான பாடல், துன்பம் இல்லாத நிலையே சக்தி, தூக்கம் இலா கண் விழிப்பே சக்தி. துன்பமே இருக்காதுல்ல, அந்த நிலை தான் சக்தி நிலை. துக்கமிலா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்திற்கும் எரியே சக்தி, முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி, சோம்பல் கெடுக்கும் துணிவே சக்தி, சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி, தீம்பழந்தன்னில் சுவையே சக்தி, தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி. அதை எப்படி, அதாவது இந்த சக்தியினுடைய நிலைகள் என்னவெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும், நமக்குள்ள என்னவெல்லாம் செய்யும் அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லி கொண்டு போகிற பாடல் இது. அந்த பாடல் நமக்கு அவ்வளவு தெளிவாக காட்டுது. பாம்பை அடிக்கும் படையே சக்தி, பாட்டினில் வந்த களியே சக்தி, சாம்பலை பூசி மலைமிசை வாழும் சங்கரன் அன்பு தழலே சக்தி, வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலங்காக்கும் மதியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி, வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி, விண்ணை அளக்கும் விரிவே சக்தி, ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ளத்தோளிரும் விளக்கே சக்தி. நமக்கு ஒரு நிலை, துன்பம் இல்லாத நிலை மனசில் இருக்குது அப்படின்னா அதுதான் சக்தி அப்படின்றார். அதை தானே சைவ சித்தாந்தம். துன்பம் எதனால் வருது, ஆசையினால் வருது, அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல்லி இதனால் விளையக்கூடியது துன்பம். அந்த நிலையெல்லாம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா, அந்த அழுக்காரெல்லாம் நம்ம விட்டு போயிட்டுது அப்படின்னா, இருவினை ஒப்பு வந்தால் யாரையும் நம்ம வேறையாக பேதமாக நினைக்காம போயிட்டோம்னா, எங்கேயும் அன்பாக இருந்தோன்னா, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அருகிலார், அன்பும் சிவமும் ஒன்று அப்படின்றது தான் மகான்கள் சொல்கிறாங்க. அந்த அன்பு நிலையில் நமக்கு துன்பமே இருக்காது இல்லையா. துன்பம் இல்லாத நிலையே சக்தி
துக்கமிலா கண் விழிப்பே சக்தி. அந்த தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி. தூக்கம்னா நமக்கு அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தூக்கம். இரவில் உடலுக்கு கொடுக்கக்கூடிய தூக்கம் வேற. இந்த தூக்கம் தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி. அதாவது விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி. அன்பு கனிந்த கனிவே சக்தி. ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. வீரமாக இருக்கணும். இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி. எண்ணத்திற்கும் எரியே சக்தி. முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி. நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அதுவே சக்தி தான். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி. முத்தி நிலையின் முடிவே சக்தி. எல்லாரும் விரும்பக்கூடியது, எல்லாரும் தேடக்கூடியது முத்தி பேர். அந்த முத்தி நிலையின் முடிவே சக்தி. சோம்பல் கெடுக்கும் துணிவே சக்தி. சோம்பல் இருந்தால் அது அதாவது சோம்பல் எல்லாத்தையும் கெடுத்துரும். ஒரு மனுஷனுடைய பல முன்னேற்றங்களை கெடுக்கக்கூடியது சோம்பல். அந்த சோம்பல் கெடுக்கும் துணிவே சக்தி. சோம்பலை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு துணிச்சல் வேணும். அந்த சோம்பலை கெடுக்கக்கூடிய துணிவே சக்தி. சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி. ஒருத்தருடைய வாய்ச்சொல் எந்த அளவுக்கு வெல்லக்கூடியதும் அதுதான் எதிர்மறையாக கொள்ளக்கூடியதும் அந்த சொல். அந்த சொல்லை பற்றி எவ்வளவு, சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி. அதாவது அந்த சுடர்னா அதோட பொருள், அதோட உண்மையான அழகு, அதோட ஒலிப்பு அப்படின்றோம். பல கருத்துக்களை சொல்ல முடியும். ஓஹோ அப்படின்றதில் பல கருத்துக்களை தெரிவிக்க முடியும். அப்படி ஒரு ஒலியில் பல கருத்துக்களை தெரிவிக்க முடியும். அதுபோல் சொல்லில் எவ்வளவு துல்லியமான கணக்கு. சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி. அந்த ஒரு சொல் சொன்னோன்னா அதனுடைய சுடர், அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய இறுதிநிலை, உறுதிநிலை, அதுதான் சுடரே. அந்த சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி. இப்போ ஒரு தீபம்னா தீபத்தினுடைய சுடர்னு நம்ம சொல்லுவோம். சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. தீம்பழம் தன்னில் சுவையே சக்தி. தீம்பழம், ஒரு மரம் இருக்குது, மரத்தில் மொட்டு வருது, மலராகுது, பிஞ்சாகுது, காயாகுது. அப்பெல்லாம் இல்லாத சுவை கனியான பிறகு வந்து சேருது. அப்போது அந்த கனியில் சுவை எங்கேருந்து வந்தது, யார் கொண்டு வந்து உள்ளே புகுத்துனாங்க, அந்த இன்ன கனிக்கு இவ்வளவு சுவை தான் அப்படின்றதையெல்லாம் யார் வகுத்தாங்க, அது எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா இந்த வார்த்தையினுடைய பொருள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது. அந்த சுவை நேற்றுக்கு இல்லை, இன்றைக்கி இருக்குது. ஒரு மலர் மொட்டாக இருக்குது, அந்த மனம் இல்லை. அப்படி மலர்ந்து வரும் பொழுது மனம் வருது. அது எங்கேருந்து வருது, யார் கொண்டு வந்து வச்சாங்க, அது வரலைன்னா நம்மால் வர வைக்க முடியுமா? இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது பல விஷயங்கள் அவர் சொல்கிறதனுடைய வார்த்தையினுடைய ஆழம் புரியும். சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி. தீம்பழந்தன்னில் சுவையே சக்தி. தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி. நம்ம கடவுளை வணங்கணும்னா அதுக்கு கூட இறைவனுடைய கருணை வேணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. நம்ம நல்ல விஷயங்களை காதில் வாங்கி பழக 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 தான் உண்மையிலேயே தெய்வத்தை வணங்கும் நினைவே வரும். எடுத்த உடனே ஒரு ஆன்மாவுக்கு தெய்வத்தை வணங்கும் நினைவு வராது. பல இன்பத் துன்பங்களுக்கு ஆட்பட்டு அப்பா போதும், இந்த பட்ட துன்பங்கள் போதும்ன்ற நிலையில தான் ஒரு மனசால் ஆன்மாவால் தெய்வத்தை வணங்கும் நிலையவே வரும். அதையும் சொல்கிறார் பாருங்கள், எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துகிறார். தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி. அந்த நினைவே சக்தி தாண்டா. அவள் வந்துட்டா, சக்தி உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் தெய்வத்தையே நினைக்க முடியும் அப்படின்றார். பாம்பை அடிக்கும் பழைய சக்தி. ஒரு தீமையை விளக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னா அந்த படையே சக்தியால் வர்றது தான். பாட்டினில் வந்த களியே சக்தி. ஒரு பாட்டில் நம்ம எல்லா பாட்டையும் கேட்டு எல்லா மனசும் ஒரு களி பெய்தாது, ஒரு மகிழ்ச்சி அடையாது.
அது கூட போய் உருகாது. சில பாடல்கள் சில மனசை ரொம்ப அந்த மகிழ்ச்சியூட்டும். அந்த பாடலில் உள்ள அந்த களி இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம், அதுவே சக்தி தான். ஒன்றையும் அந்த பாட்டையும் இணைக்குதில்ல, அந்த இணைப்பு சக்தி. பாட்டினில் வந்த களியே சக்தி. சாம்பலை பூசி மலைமிசை வாழும் சங்கரன் அன்பு தழலே சக்தி. சங்கரனுடைய அன்பு தழல். அன்பு, ஆனால் அது தழல், நெருப்பு. தழல்னா நெருப்பு இல்லையா? சாம்பரை பூசி மலைமிசை வாழும் சங்கரன் அன்பு தழல். சங்கரனுடைய அன்பு தான். ஆனால் யார்? சிவன் நெருப்பு வடிவானவன். அந்த நெருப்பு வடிவானவனுடைய அன்பு தான் சக்தி அப்படின்னு சொல்கிறார். வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலம் காக்கும் மதியே சக்தி. நம்ம ஒன்று நினைக்கிறோம், செய்யணும், நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோன்னா அந்த மதி நமக்கு அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தருதில்ல, அந்த மதியே சக்தி தான். மாநிலம் காக்கும் மதியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி. ஒரு போராடி தான் நம்ம தாழ்வை தடுக்கணும் இல்லையா? அந்த சதிர் அதுவே சக்தி. சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி. சஞ்சலத்தை போக்கிக்கணும்னா அது ஒரு வகை தவம் அப்படின்னு சொல்கிறார். பிறகு எவ்வளவு சூக்ஷ்மமான கருத்து. ஒரு நமக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை போக்கிக்கிறது ஒரு தவம் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், பல நல்ல ஒழுக்கங்களை கடைப்பிடிச்சா தான் சஞ்சலம் நம்ம தாக்காமல் இருக்கும். அதனால் சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி. வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி. நாம் தாங்கி பிடிக்கிற அதுதான் சக்தி. விண்ணை அளக்கும் விரிவே சக்தி. விண்ணை யாராலையும் அளக்க முடியுமா? அதுதான் மாலையன் தேடிய போது இறைவன் எடுத்த அந்த வடிவம்தான். அந்த விண்ணை அளக்கும் விரிவே சக்தி. ஊழ் வினை நீக்கும் உயர்வே சக்தி. உள்ளத்து ஒளிரும் விளக்கே சக்தி. நம்ம உள்ளத்தில் ஒளிரக்கூடிய அந்த கருணை, அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த தயை, அதுவே சக்தி தான் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய ஊழ்வினைகளை யாரால் நீக்க முடியும் அப்படின்னா வேறு யாராலையும் நீக்க முடியாது, இறைவனால் தான் நீக்க முடியும். அதை தான் சொல்கிறார். அந்த ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ளத்து ஒளிரும் விளக்கே சக்தி. சக்தியை பற்றி பாடாத கருத்து இல்லை, எல்லாம் பாடியிருக்காரு. இருந்தாலும் நம்ம இந்த பதிவுக்கு இந்த ஒரு பாடல் எடுத்திருக்கோம். சக்தி எதெல்லாம் சக்தி, இதையெல்லாம் சக்தி. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம், செய்கிறோம், நடக்குது. ஆனால் நாம் நமக்குள்ளே யோசித்து பார்த்தா இது எப்படி நடந்தது அப்படின்னு யோசித்து பார்த்தா தெரியும் அங்கே சக்தி இருந்திருக்கா. அந்த சக்தியோட ஆற்றலால் தான் இதை நம்ம செய்கிறோம். நம்முடைய சுவாசமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லையே. அப்போ நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எல்லாரும் வேணுன்றப்ப இறக்கலாமே. இல்லை, அந்த சக்தி, அந்த ஆற்றல், இயங்கு சக்தியாக இருப்பவள் சக்தி. நம்ம இயங்குறோன்னா அதுக்கு காரணமே சக்தி தானே. நிலைத்த சக்தியான சிவத்தை நமக்குள்ளே நிறுத்தி அதை இயங்கு சக்தியாக மாற்றும் சக்தியை நம்ம எல்லாரும் போற்றணும், வணங்கணும். நம்முடைய வாழ்நாள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் நம்ம ஒழுங்காக உற்று கவனித்தாலுமே சக்தி எங்கே இருக்கான்னு நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அதை அவர் தெளிவுபடுத்தி ஒரு பாடலாக கொடுக்குறப்போ, இந்த பாடல் அவருடைய தோத்திர பாடல்களில் கொடுத்துருக்காரு. எவ்வளோ அழகான பாடல் அப்படின்னு ரசித்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த பாடலை ரசித்து இதோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சக்தின்னா சுத்தமாக அனைத்தும் சக்தி தான். சிவசக்தி ஸ்வரூபம்தான் அனைத்தும். அனைத்தும்னு சொல்கிறப்போ ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போகுது. ஆனால் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ இந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. துன்பமில்லாத நிலையே சக்தி. நம்ம எல்லாரும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். அப்போது நமக்குள்ள சக்தி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டா நமக்கு துன்பமே இல்லை. எல்லாத்தையும் அவள் பார்த்துப்பா
அப்படின்னு நினைக்கணும். தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி. அப்பப்பா! அவேர்னஸ். அன்பு கனிந்த கனிவே சக்தி. நம்ம அன்பாக இருக்கணும்னு நினச்சிட்டா சக்தி இருக்கான்னு அர்த்தம். நம்ம அன்பாக இல்லைன்னா சக்தி நம்மகிட்ட கூட இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அன்பு. அன்பு தான் சக்தி. அன்பே சிவம். அன்பு தான் சக்தி அப்படின்னு இருக்கணும். ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி. இன்பமாக இருக்கணும் அப்படின்னா அந்த நிலையினுடைய முதிர்வு இருக்கு இல்லையா, அந்த முதிர்ந்த இன்ப நிலை, அதுதான் சக்தி அப்படின்றார். இந்த சொற்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் எனக்கு பிடிச்ச பாடலை உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். இப்போ நான் இருக்கிற இடம் ஒரு குழந்தை இருக்கிற வீடு. அதனால் தொடர்ந்து என்னால் வீடியோஸ் போட முடியல, சூழ்நிலை காரணமாக. அடுத்த பதிவுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போடுறேன். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும், கேட்குற எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.